ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். வாங்க தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். இன்னொரு முறை அவரை துதித்து அவருடைய வசனத்தை கேட்போம். அந்த வார்த்தையின்படி வாழும்படிக்கு அவர் கிருபைக்காக வேண்டிக் கொள்வோம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை ஆண்டவரே, இன்னொரு நாள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தின் அண்டையில் சேருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில உலர்ந்த நிலைமை எடுத்து போடுங்க ஆண்டவரே. பலன் கொடுக்கிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய நீதியை எங்க மேல வர்ஷிக்க பண்ணுங்க. உம்முடைய கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப சொல்லி இருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய நாமத்தை அங்கீகரித்த ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இவைகளை கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலன் நிறைந்ததாக இருக்க வேண்டுங்க. பெருக்கம், ஆசீர்வாதம், நிறைவு, நன்மைகள். உலர்ந்து போன நிலை, முடங்கி போன நிலை, பின்வாங்கி போன நிலை ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம சரிந்து போகிறோம் என்பதை உணர்த்துகிறதுங்க. தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கின போது நீங்கள் பூமியை பண்படுத்துங்கள், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னாருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அந்த பெருக்கம் காணப்படுகிறது இல்ல, நிறைவு காணப்படுகிறது இல்லைங்க. நாளுக்கு நாள் வளர்ச்சி காணப்படுகிறது இல்ல. கடந்த நாட்களை விட இப்போது சிறப்பானது என்ற சாட்சிகள் காணப்படுகிறது இல்ல. யோபு தன்னுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போன போது சொன்னது போல, கடந்த நாட்களில் இருந்தது போல நான் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், தேவன் காப்பாற்றின நாட்களில் எப்படி இருந்தேன் என்ற நிலைமையிலேயே நாம் அநேக விஷயங்கள்ல நஷ்டங்கள் பட்டு கஷ்டங்கள்ல இருக்கிறோங்க. எதற்கு பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது நல்லதுதான். கொடுத்ததை ஒளித்து வைத்து கொண்டா அது பாழாகிடுங்க. அது திருடர்களின் கைகள்ல பொக்கிஷம் ஆயிடுங்க. நமக்கு கொடுத்தது எதுவா இருந்தாலும் அதை விதைக்க கற்றுக்கொள்ளணும். விதைப்பதுனா முதலீடு, வைப்பது, இருக்கிற அதை உபயோகப்படுத்துவது. அதனாலே அது மல்டிப்ளை ஆகும், அது பெருக்கம் அடையும், 100 மடங்கு ஆகும். அதனாலதான் கிறிஸ்தவன் சோம்பேறி இல்ல. எஜமான் தூரதேசத்துக்கு போகும்போது தன்னுடைய வேலையாட்களை அழைத்து ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 கொடுத்தாரு. அவர் திரும்பி வந்து கணக்கு பார்த்த போது அவர்கள் அந்த 5 இன்னொரு 5 ஆக்கி, அந்த 2 இன்னொரு 2 ஆக்கி கொண்டு வந்த போது, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே என்று ஆண்டவர் அவர்களை பாராட்டினார். ஆனா அந்த 1 தாலந்தை அப்படியே வைத்துக்கொண்டு புதைத்து வைத்தவனை சோம்பேறியான கெட்ட ஊழியனே என்றாரு. பார்த்தீங்களா? தேவன் நமக்கு கொடுத்த தாலந்துகளாவது, வரங்களாவது, ஆரோக்கியமாவது, பலனாவது, செல்வமாவது, குடும்பமாவது, நாம தேவனை மகிமைப்படுத்தும் விதத்துல உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ளணும். தேவனுக்காக அவைகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளணும். நம்ம பிள்ளைகளை தேவ பயத்துல வளர்க்க கற்றுக்கொள்ளணும். அப்பொழுது நம்ம பலன் கொடுத்து பெருக்கம் அடைவோம். என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார்ல. ஆனா இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கனிகள் இல்லை. ஒரு முறை நாம ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்த்தா, நீதிக்கென்று நீங்கள் விதை விதையுங்கள், அன்பு என்னும் அறுவடையை நீங்கள் அருங்கள். நீதி விளையும்படிக்கு நீங்கள் விதை விதையுங்கள், அன்பென்னும் அறுவடையை நீங்கள் அருங்கள். கர்த்தரை தேடுவதற்கு இதுவே காலமா இருக்கிறது. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் இதுவரை எப்பொழுதும் பண்படுத்தப்பட்டிராத தரிசு நிலத்தை நீங்கள்
பண்படுத்துங்கள். இதுவரை எப்பொழுதும் பண்படுத்தப்பட்டிராத தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். தரிசு நிலம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படி அதை விட்டுவிடும்போது அது தண்ணீர் பாய்ச்சப்படாமல், நாத்து நட்டாமல், உபயோகப்படாம விடும்போது முட்களும் வீணான புதர்களும் அதிலே வளரும். அந்த பூமி விரிசல் விட்டு உலர்ந்து போய் அந்த நிலைமையில இருக்கும். அது எந்த பிரயோஜனமும் இல்லாத நிலைமையில இருக்குங்க. அநேகருடைய வாழ்க்கைய இன்னைக்கு அப்படிதான் ஆக்கி இருக்கிறோங்க. இதுவரை என்றைக்கும் பண்படுத்தப்படாத தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். வேதத்துல அநேக இடங்கள்ல நம்முடைய இருதயம் நிலத்துக்கு, பூமிக்கு, நிலத்திற்கு அடையாளமாக இருக்கு. விதைக்கிறவன் யார் என்றால், விதைக்கிறவன் தேவ வசனத்தை கொடுக்கிறவன். விதை தேவனுடைய வசனம். விதைக்கப்பட்டது நிலத்திலே, பூமியிலே, விவசாய நிலத்திலே. 4 விதமான நிலத்தை குறித்து நாம இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில பார்க்கிறோம். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை குறித்து அலட்சியமா இருக்கிறோங்க. இருதயத்துக்கு தேவையானவைகளை மாத்திரமும் நாம தேடுகிறது கிடையாது, பெற்றுக்கொள்வதில்லை, சந்தோஷப்படுவதில்லை. சரீர சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு, வெளியரங்கமான காரியங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்படுகிறோம், எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஆனா பாருங்க, நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கீங்க. அதேதான் 2வது வருஷத்துக்கு 2 ஃப்ரிட்ஜ் ஆகுமா, 3 ஃப்ரிட்ஜ் ஆகுமா? 2-3 வருடங்களுக்கே இப்பெல்லாம் ரிப்பேர் ஆயிட்டு ஓரமா கிடக்கு. ஆனா நாம தேவனுக்காக நாம பிரயாசப்படும் போது, ஒரு விவசாயிய பாருங்க, அவங்க விவசாயம் செய்யும்போது கண்ணீரோடு கையளவு விதை விதைக்கிறவன் சந்தோஷத்தினாலே அறுவடை அறுக்கிறான் என்ற வசனத்தின்படி, இன்றைக்கு கஷ்டப்படாமல் விளைச்சல் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கஷ்டப்பட்டாதான் விளைச்சலுங்க. கஷ்டமே பலன்னு சொல்லுவாங்க பாருங்க. வாலிப வயதுல நீங்க கஷ்டப்பட்டா உங்க முதிர் வயதுல நீங்க ஆனந்திப்பீங்க. உன்னுடைய நல்ல நாட்கள்ல நீங்க பிரயாசப்பட்டா உங்களுடைய பஞ்ச நாட்கள்ல நீங்க குறைவில்லாம இருப்பீங்க. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, சோம்பேறியே நீ போய் எறும்பினிடத்துல கற்றுக்கொள், அது நடைய பாரு. அதற்கு தலைவன் இல்லை, மேனேஜர் இல்லை, விசாரிக்கிறவன் இல்ல. ஆனா அவைகள் உண்மையா இருக்கு. மழை காலத்துக்கு தேவையானதை கோடை காலத்திலேயே தங்களுடைய உணவை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். மழை காலம் வந்தா வெளியே போக முடியாது, சேற்றிலே சிக்கிக்கொள்ளுவோம், கால் உடைஞ்சு போயிடும். அட அந்த சின்ன அந்த எறும்புக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் கூட நமக்கு இல்லாம போவது, அந்த புது அறிவு கூட இல்லாம இருக்கிறது எவ்வளவு துயரங்க. எப்படி செலவழிக்கலாம் என்ற பிரயாசம் தான் தவிர எப்படி சம்பாதித்துக் கொள்ளும்ன்ற ஆசை எங்க? ஏன் இல்லைங்க, எங்களுக்கு நிறைய இருக்குங்க. அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சொல்றீங்க. என்ன சம்பாத்தியம்? தவறான சம்பாத்தியம். ஷார்ட்கட்ஸ்ல அநியாயமாக மோசம் செய்து, லஞ்சத்தோட, பொய்களோடு, அநியாயங்களோடு, மற்றவர்களை கொள்ளையிடுவதன் மூலம் மற்றவர்களை ஏமாற்றி கூட எதையாவது சம்பாதிப்போம் என்று நினைக்கிறீங்க. ஆனா கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொன்னாரு. நியாயமான வருமானம். உன்னுடைய வருமானம் நியாயமானதா? தவறான வியாபாரத்தினால சம்பாதித்ததா அல்லது நியாயமாக சம்பாதித்ததா? அது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா முன்பு எப்பொழுதும் பண்படுத்தப்படாத உங்களுடைய தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். காய்ந்து போய் விரிசல்கள் விட்டு விளைச்சல் இல்லாமல் உலர்ந்த நிலைமையில நீங்க இருந்தா இன்றைக்கு பண்படுத்த சொல்லுகிறாருங்க ஆண்டவர். அப்படின்னா இன்றைக்கு நீங்க ஏர் ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம முழங்கால் போட்டு ஜெபித்தா, நம்ம மனஸ்தாபப்பட்டா, எப்படியாக தரிசு நிலத்தை பண்படுத்தும் போது கல்லும் மண்ணும் கண்ணாடி துண்டுகளும் தடையாக வரும்போது அவைகளை தூக்கி வீசி அவைகளை சரியாக பண்படுத்துவோமோ, அப்படியாக நம்ம இதயத்துல தடைகளாக இருக்கிற சின்ன சின்ன தவறுகள்னு சொல்லுங்க, பலவீனங்கள்னு சொல்லுங்க,
அதுக்கு என்ன பெயர் வைத்து கொண்டாலும் அது எல்லாமே கட்டளையை மீறுகிற பாவமே என்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவம் நம்மிலே இருக்கிற வரைக்கும் நம்மிலே கனிகள் இருக்காதுங்க. கிறிஸ்துவை நம்பிக்கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கையில நல்ல கனிகளை கனி கொடுக்கணும், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கணும், ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கணுங்க என்று வேதம் அடிக்கடி சொல்லுது. நீங்கள் அன்பு எனக்கூடிய அறுவடை அறுக்கணும்னா நீதி எனும் விதையை விதைக்கணும். நீங்கள் எதை விதைப்பீர்களோ அதை அறுப்பீர்கள். சரீர சம்பந்தமாய் விதைத்தவன் சரீர விதத்திலே அறுவடை அறுப்பான். ஆவிக்குரிய விதத்துல விதைத்தவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அறுவடை செய்வான். இதுவரை எப்போதும் பண்படுத்தாத உங்களுடைய தரிசனத்தை பண்படுத்துங்கள். கர்த்தரை தேடுவதற்கு இதுவே காலம். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ண மட்டும் தரிசனத்தை நீங்கள் பண்படுத்துங்கள். தரிசனத்தை பண்படுத்துங்கள். நீங்க பண்படுத்தினா மட்டும் போதாதுங்க. அந்த நிலத்தை பண்படுத்துவது மட்டும்தான் உங்களுடைய கைகள்ல இருக்கு. ஆனா மழை பெய்ய பண்ணுகிறவர் அவரு. நீங்க உங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டா அது எப்படி? இந்த பாவத்தை ஜெயிப்பது எப்படி? இந்த சோதனையை ஜெயிப்பது எப்படி? இந்த போராட்டத்திலிருந்து வெளிவருவது எப்படி என்று நீங்க கவலைப்பட தேவையில்லை. எப்பொழுது நீங்க உடைந்த இருதயத்தோடு அவருக்கு முன்பாக ஆயத்தமா இருப்பீங்களோ பரமபிதா உங்களுக்கு அவர் நீதியின் மழையை பெய்ய பண்ணுவாரு. உலர்ந்த நிலத்துல மழை பெய்யும் போது தண்ணீர் பாய்ச்சப்படும் போது அது எப்படி வாய் திறந்து குடித்தது போல ஒரு சொட்டு தண்ணீர் கூட அப்படி இப்படி போகாம இழுத்துக்கொள்ளும். பாருங்க, எத்தனையோ பேர் இருதயம் இன்றைக்கு பசியோடு இருக்கிறது ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொள்ளணும்னு. திருப்தி இல்லாம எத்தனை விதமான பக்தி சடங்குகளை செய்தாலும் முழுமையான சந்தோஷம் இல்லாதவங்களாகவே இன்றைக்கு அநேகர் இருந்து விடுகிறாங்க. பண்படுத்துவோம். ஜெபத்திலே நம்முடைய இருதயத்தை பண்படுத்திக் கொள்ளுவோம். இன்று என்னப்படும் அளவும் தேவன் கொடுக்கிற வாய்ப்புகள் இருக்கும்போதே நம் இருதயத்தை பண்படுத்துவோம். பரிசோதித்து பார்ப்போம், மனஸ்தாபப்படுவோம், சரி செய்து கொள்ளுவோம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில பெருக்கம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில நிறைவு இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் எதை தொடங்கினாலும் நடக்கிறது இல்ல? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில தடைகள் ஏற்படுகிறது? இன்னும் எவ்வளவு காலம் இந்த போராட்டம் என்ற சோர்ந்த நிலைமையில நீங்க இருந்தா உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறாரு. இன்றைக்கு பண்படுத்துங்க. தேவன் உங்க மேல நீதி என்னும் மழையை பெய்ய பண்ணுவாருங்க. நீங்க மனஸ்தாபப்பட்ட அவர் தம்முடைய ஆவியினால உங்களை அபிஷேகம் பண்ணுவாரு. நீங்க அன்பை அறுவடை செய்வீங்க, பாவத்தை அல்ல. நீதியின் கனிகளை நீங்க பலன் கொடுப்பீங்க. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் தனிமையில உட்கார்ந்து நம்ம இருதயத்தை பண்படுத்துவோங்க. 13ஆம் வசனம் கூட வாசிக்கிறேன், கேளுங்க. அநியாயத்தை உழுதீர்கள், தீவினையை அறுத்தீர்கள், பொய்யின் கனியை புசித்தீர்கள், உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரமசாலிகளின் திரளையும் நம்பினீர்கள். அதனால என்னாச்சு? பொய்யின் கனிகளை புசித்தீர்கள். பாத்தீங்களா? உன்னுடைய வழியை நீ நம்பிக்கொண்டு உங்கள் பராக்கிரமசாலிகளை மனுஷங்களை நம்பிட்டு நீ விதைத்த போது தீவினையும் அநியாயமும் மோசமும் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் இருக்குங்க வசனத்துல. ஆகையால் இப்படியாக நீ இந்த விளைச்சலை பெற்றாலும் உன்னுடைய நிலத்தை பண்படுத்தினாலும் கூட உங்களுக்கு விளைந்தது என்னன்னா பாவம் என்னும் அறுவடையை பெற்றிருக்கிறீங்க. பிரயோஜனம் இல்லாத கசப்பை அறுத்திருக்கிறீங்க. அதன் கனிகளை நீங்க புசித்துட்டு இருக்கீங்க. ஒரு முறை யோசித்து பாருங்க. எதை செய்யலானாலும் நிறைவேறுகிறது இல்லையா? எது நினைச்சாலும் நடக்க மாட்டீங்கதா? வாழ்க்கையில திருப்தி சந்தோஷம் இல்லாத நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இதோ என்னுடைய இருதயத்தை உம்முடைய சமூகத்துல முழங்கால் படியிட்டு பண்படுத்துகிறேன் ஐயா, மனஸ்தாபப்படுகிறேன். எங்கேயும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலே ரகசியங்கள் மறைந்திருக்காமல் என் எல்லா பாவத்தையும் உம்முடைய பாதத்துல ஒத்துக்கொள்கிறேன் ஐயா, உம் ரத்தத்தாலே என்னை சுத்திகரியும் என்று யார் யார் இன்றைக்கு முறையிடுகிறார்களோ அவர்களுக்கு இரக்கம் செய்து சுத்த இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. இந்த பயங்கரமான இந்த கடைசி நாட்கள்ல எங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு
பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ்க்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவன் நிச்சயமா அவருடைய அற்புத காரியங்களை செய்வாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே பண்ணுங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.